விஷயத்த மட்டும் பண்ணுங்க. அடுத்த 30 டேஸுக்கு நான் சொல்றத மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. நான் உங்களுக்கு கேரண்டி தரேன். இந்த 30 டேஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜேர்னிக்கு அப்புறம் நீங்க வேற லெவல்ல இம்ப்ரூவ் ஆகியிருப்பீங்க. மோஸ்ட் பீப்புள் ஒரு வருஷத்துல சாதிக்க முடியாததை கூட நீங்க வெறும் 30 டேஸ்ல சாதிக்க முடியும். உங்களுடைய லைஃப் பேட்டர்ன் மூலம் தான் சேஞ்ச் ஆகுது. நியூரோ சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, நீங்க ஒரு விஷயத்த 21 to 30 டேஸுக்கு ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுடைய பிரெயின் புதுசாக ரீவயர் ஆகும். இதுக்கு பேர் நியூரோபிளாசிட்டி. 1915 டாக்டர் மேஸ்வெல் என்ன கண்டுபிடிச்சிருக்காருன்னா, அவரோட பேஷண்ட்ஸ் நோஷை ஷார்டன் பண்ணாலோ அவங்க பாடியில் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணாலோ அவங்க புது ஐடென்டிட்டியை அக்செப்ட் பண்ண 21 டேஸ் ஆகிச்சான். புதுசாக ஒரு விஷயத்த பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது பிரெயின் அதை இக்னோர் பண்ணும். ஆனால் 3 to 4 வீக்ஸ் நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிங்கன்னா பிரெயின் அந்த புது விஷயத்த பண்ண அக்செப்ட் பண்ணிக்கும். அப்போ உண்மை என்னன்னா, மாற்றம் கடினம் இல்லை, மூளைக்கு நேரம் தான் தேவை. இந்த பவர்ஃபுல் சிஸ்டமை 30 டேஸுக்கு மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்க. உங்கள் ஐடென்டிட்டி ஷிஃப்ட் ஆகிடும். உங்கள் லைஃப் வேறு லெவலில் இம்ப்ரூவ் ஆகிடும். அதுக்கு நான் சொல்ல போகிற ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். 30 டேஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சிஸ்டம். இந்த ஒரு ஃப்ரேம் ஒர்க் உங்கள் டிசிப்ளின், ஃபோக்கஸ், ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும். உங்கள் ஹேபிட், பிலீஃப், ஐடென்டிட்டி எல்லாமே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிடும். ஸ்டெப் நம்பர் 1, ஹேபிட் ட்ராக்கிங் சிஸ்டம். அடுத்த 30 டேஸ் உங்கள் வாழ்க்கையோட டேர்னிங் பாயிண்ட்டாக ஆகணும்னா இந்த ட்ராக்கர் உங்களுக்கு டெய்லியும் கிளாரிட்டி, டிசிப்ளின், டைரக்ஷனை கொடுக்கும். ட்ராக்கரை 2 செக்ஷனாக டிவைட் பண்ணுங்கள். ஒரு செக்ஷனில் டெய்லி ப்ரோட்டோகால்ஸ். அடுத்த 30 டேஸ் நீங்கள் ஃபாலோ பண்ண போகிற ஹேபிட்டை ரைட் பண்ணுங்கள். எந்த ஹேபிட்டை ரிமூவ் பண்ணணும், எந்த ஹேபிட்டை ஆட் பண்ணணும்னு நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வேக்கப் அண்ட் ஸ்லீப்பிங் டைமிங், எக்ஸசைஸ், லேர்ன் நியூ ஸ்கில். அட்லீஸ்ட் ஒரு 3 ஹேபிட்டை ரைட் பண்ணுங்கள். ஒன்று உங்கள் உடம்புக்கு, ஒன்று உங்கள் மனதுக்கு, ஒன்று உங்கள் வருங்கால வருமானத்துக்கு. ஹேபிட் பக்கத்தில் ஒரு டிக் பாக்ஸ் போடுங்க. ஒவ்வொரு நைட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ண ஹேபிட் பக்கத்தில் டிக் பண்ணுங்கள். அந்த ஒரு டிக் பிரெயினில் மைக்ரோ டோபமைனை ரிலீஸ் பண்ணும். அந்த டோபமைன் அடுத்த நாளும் இதை கன்சிஸ்டண்ட்டாக பண்ணலான்னு உங்களை புஷ் பண்ணும். இதுதான் ஹேபிட் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் சைக்கிள். 30 டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் டிசிப்ளினாக இருக்க ஃபோர்ஸ் பண்ண வேணாம், டிசிப்ளின் உங்களை பண்ண சொல்லி ஃபோர்ஸ் பண்ணும். ஒரு செஷனுக்கு வாங்க. ஒன்லி ஒன் தாட் உங்கள் லைஃப்பை அடுத்த 30 டேஸ்லேயே சேஞ்ச் பண்ண போகிற மோஸ்ட் பவர்ஃபுல் கோலை தான் இங்கே எழுதணும். மேக் டைம் புக்கில் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம பண்ணணும்னு நினச்ச முக்கியமான டாஸ்க்கை பண்ணாமல் விட்டோன்னா அந்த டே கம்ப்ளீட்டான ஃபுல்ஃபில்லே இருக்காதுல்ல. அதே மாதிரி தான் டெய்லி ப்ரோட்டோகால்ஸை சில நேரத்தில் பண்ண முடியலனாலும் பரவாயில்ல, ஆனால் இந்த ஒரு விஷயத்த நீங்கள் 1 டே கூட ஸ்கிப் பண்ணக்கூடாது. டெய்லியும் இந்த கோலுக்கு நீங்கள் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னு பாக்ஸ்குள்ளே எழுதுங்க. ஏன்னா இதுதான் உங்கள் உண்மையான வளர்ச்சியை காட்டும். டொமினிகன் யூனிவர்சிட்டியில் டாக்டர் கெயில் மேத்யூ அவர் ஸ்டடி பண்ணதில் என்ன கண்டுபிடிச்சிருக்காருன்னா, சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் அவங்க கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கான சீக்ரெட் அவங்க பண்ணுற விஷயங்களை டெய்லியும் ட்ராக் பண்ணதுனால தான். பீட்டர் டக்கர் சொல்கிறாரு, இஃப் யூ கேனாட் மெஷர் இட், யூ கேனாட் இம்ப்ரூவ் இட். அதனால தான் இந்த ட்ராக்கர் ரொம்ப முக்கியம். ஸ்டெப் நம்பர் 2, யூஸ் யுவர் எனர்ஜி வைஸ்லி. நம்ம எல்லாருக்கும் எனர்ஜி ஒரே மாதிரி தான் இருக்கும், மார்னிங் எழுந்து நைட்டு தூங்குற வரைக்கும். ஆனால் அந்த எனர்ஜியை பீப்புள் 2 டைப்பாக யூஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு டைப் நான் எசென்ஷியல்ஸ். ஒரே நேரத்தில் மல்டி டாஸ்க் பண்ணுறது. ஒன்று பண்ணிகிட்டு இருக்கும்போதே அடுத்த டாஸ்க்கு ஜம்ப் ஆகுறது. எஃபர்ட் இருக்கும், ஆனால் ரிசல்ட் ப்ராக்ரெஸ் ஸ்லோவாக தான் இருக்கும். செகண்ட் டைப் எசென்ஷியல்ஸ். எனர்ஜி அதே தான், ஆனால் ஒரு டாஸ்க்கை லேசர் ஃபோக்கஸில் பண்ணுறீங்க. நோ டிஸ்ட்ராக்ஷன், நோ அன்னெசரி லோட், சேம் எஃபர்ட், ஆனால் ரிசல்ட் 10 மடங்கு வேகமாக இருக்கும். இதுதான் டிஃப்ரென்ஸ் பிஸியாக இருக்கிறதுக்கும் எஃபெக்டிவாக இருக்கிறதுக்கும். ஸ்டான்ஃபோர்ட் கோக்னிட்டிவ் சயின்டிஸ்ட் ப்ரொஃபஸர் ஜான் மில்லர் என்ன சொல்கிறாருன்னா, ஹியூமன் பிரெயின் ஒரே நேரத்தில் 3லிருந்து 4 விஷயங்களை மட்டும்தான் ஆக்டிவாக ஃபோக்கஸ் பண்ணி செய்ய முடியுமா. அதை விட அதிகமாக பண்ணால் பிரெயின் கன்ஃபியூஸ் ஆகி ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் ஆகிடும். ஒரே நேரத்தில் 100 விஷயங்களை செய்ய முயற்சி பண்ணிங்கன்னா நீங்கள் தோல்வி தான் அடைவீங்க. ஆனால் ஒரு விஷயத்தை சூஸ் பண்ணி அதை கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணால் நீங்கள் ஈஸியாக வின் பண்ணிடலாம்.
ஹை பர்ஃபார்மன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், அத்லட், கிரியேட்டர்ஸ் இவங்க எல்லார்கிட்டையும் இருக்கிற ஒரு காமனான விஷயம் எசென்ஷியலில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இதனால தான் அவங்க வேகமாக முன்னேறுவாங்க, உயர்ந்த சாதனையாளராக மாறுறாங்க. அதிகமான விஷயங்களை செய்கிறதுனால நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக மாட்டீங்க. ஆனால் டெய்லி ஒரு முக்கியமான விஷயத்தை செய்யும்போது உங்கள் க்ரோத் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸ்டெப் நம்பர் 3, சேவ் யுவர் டைம் மோர். உங்கள் லைஃப்பை வெறும் 30 டேஸில் சேஞ்ச் பண்ணணுமா? அப்போது ஒவ்வொரு நிமிஷத்தையும் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுங்கள். 1 டேக்கு 24 ஹவர்ஸ், அப்போ 30 டேஸ்க்கு 720 ஹவர்ஸ் உங்கள் கையில் இருக்கும். உங்ககிட்ட இருக்கிற 24 ஹவர்ஸை 48 ஹவர்ஸ் மாதிரி யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா எஸ், இது பாசிபிள். நீங்கள் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க டைமை கட் பண்ணிவிடுங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ப்ரொடக்டிவிட்டி டபுளாக இன்க்ரீஸ் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள், 3 to 4 ஹவர்ஸ் ஃபோனை பார்த்து வேஸ்ட் பண்ணுறீங்க, 5 to 6 ஹவர்ஸ் வேலை செய்கிறீங்க. இப்போது ஸ்க்ரீன் டைமை 1 ஹவராக கட் பண்ணிவிடுங்க. வேலையை 2 to 3 ஹவர்ஸ்லேயே பண்ணிவிடுங்க. இப்போது உங்ககிட்ட 6 ஹவர்ஸ் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். அப்போது 30 டேஸ்க்கு 180 ஹவர்ஸ். ஆனால் நீங்கள் இந்த டைமை எஃபிஷியன்ஸாக யூஸ் பண்ணால் மட்டும்தான் உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆகும். நீங்கள் பண்ண வேண்டியது டெய்லி ஒரே நேரத்தில் எழுந்துருங்க. இதை ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் உங்கள் டிஸ்ட்ராக்ஷன் 60 to 70% ஆட்டோமேட்டிக்காக வேனிஷ் ஆகிடும். மென்டல் கிளாரிட்டி டபுளாக இருக்கும். அடுத்த 30 டேஸுக்கு சுயநலமாக இருங்க. இது ஒரு டெம்பரவரி செல்ஃபிஷ் ஸ்பேஸ். அடுத்த 30 நாளைக்கு நீங்கள் பண்ணுற விஷயங்கள் மட்டும்தான் முக்கியம், வேறு எதுவும் முக்கியம் இல்லை. கொஞ்சம் செல்ஃபிஷாக இருங்க. நாளைக்கு உங்களுடைய க்ரோத் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸை ரீச் ஆகும். ஸ்டெப் நம்பர் 4, யுவர் பிக்கஸ்ட் எனிமி, ப்ரொகானிசேஷன். நீங்கள் எதுவும் ஸ்டார்ட் பண்ணலன்னா எந்த சிஸ்டமும் ஒர்க் ஆகாது. நம்ம பிரெயின் டிஃபால்ட்டாகவே கடினமான விஷயங்களை செய்ய அவாய்ட் பண்ணும். அதனால தான் இம்பார்ட்டண்டான டாஸ்க்கை செய்யணும்னு நினைக்கிறப்போ மூளை சொல்லும் அப்புறம் பண்ணிக்கலாம். நீங்கள் வீக்காக இருக்கீங்களா? இல்லை, இது பயாலஜி. நீங்கள் தள்ளி போகிறத ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் நினச்ச விஷயங்களை உடனே பண்ண இந்த 3 ஹேக்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஹேக் நம்பர் 1, டூ மூமெண்ட். உங்கள் பாடியை மூவ் பண்ணுறதுனால உங்கள் பிரெயின் ஆக்ஷன் மோடுக்கு மாறிடும். ஆக்ஷன் மோடுக்கு வந்துட்டால் ஒர்க் ஸ்டார்ட் பண்ண ஈஸியாக இருக்கும். டாஸ்க்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பாடியை ஸ்ட்ரெச் பண்ணுங்கள், இல்லை வாக்கிங் போங்க. உங்களுக்கு பிடிச்ச ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை பண்ணுங்கள். ஹேக் நம்பர் 2, மேக் ஏ டைட் ஸ்கெடியூல். நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா மைண்டு நிறைய விஷயங்களை பண்ணலான்னு யோசிக்கும். அது பண்ணலாமா, இது பண்ணலாமான்னு யோசிச்சுக்கிட்டே டாஸ்க்கை பண்ண டிலே பண்ணிடுவீங்க. அதனால தான் ஸ்கெடியூல் பண்ணிவிடுங்க. எந்த நேரத்தில் என்ன செய்யலான்னு முடிவு பண்ணிவிடுங்க. ஹேக் நம்பர் 3, டூ இட் இமிடியேட்லி. நம்ம மூட் ஒரே மாதிரி இருக்காது, மாறிக்கிட்டே தான் இருக்கும். சில நேரத்தில் ஹையாக இருக்கும், சில நேரத்தில் லோவாக இருப்போம். ஆனால் உன்னோட ஃப்யூச்சரை மூடில் இம்ப்ரூவ் ஆகாது, உன்னோட பிளானில் தான் இம்ப்ரூவ் ஆகும். நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணாலும் நீங்கள் பண்ண வேண்டிய டாஸ்க்கை பண்ணிவிடுங்க. இந்த ப்ராக்ரஸ் கடினமாக தான் இருக்கும். அடுத்த 30 டேஸ் ஈஸியாக இருக்காது. நிறைய விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு பெயினாக தான் இருக்கும். ஏன்னா டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஈஸி இல்லைல்ல. எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லாத மாதிரி தோணும். ஆனால் இந்த இடத்துல தான் மோஸ்ட் பீப்புள் கிவ் அப் பண்ணிடுவாங்க. பட் 1% சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு விஷயத்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு சுத்தி எடுத்து ஒரு கல்லை அடித்த உடனே உடையாது. ஆனால் ஒவ்வொரு அடியும் அதற்குள்ளே மாற்றம் உருவாகி கொண்டே தான் இருக்கும். அதே மாதிரி தான் போர்டம், டிஸ்கம்ஃபர்ட், ப்ரெஷர் எல்லாம் உங்களை சைலண்ட்டாக ஷேப் பண்ணும். இந்த 30 டே டிரான்ஸ்ஃபார்மேஷன் சேலஞ்சுக்கு நீங்கள் ரெடியானு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.